புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்பில் மாட்டுக்கார வேலன் ரீரிலீஸ் ஆகி எல்லா திரையரங்குலையுமே சக்கபோர்டு போட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திரைப்படம் 1970 வெளிவந்த திரைப்படம். நீலகண்டன் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காவியமாக இந்த திரைப்படம் திரையிடப்படுகிறது. பொதுவாக 4K தரத்தில் எல்லா திரைப்படங்களுமே வெளியிடப்படும் போது பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக நார்மலான ஒரு கலெக்ஷனை கொடுக்கும் ஒரு சிறந்த திரைப்படமாக தான் மற்ற திரைப்படங்கள் அமையுது. குறிப்பாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மற்ற திரைப்படங்களோட கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்று திரையரங்குகள் அதிகமாக வெளியிடப்பட்டது. 85-90 திரையரங்குக்கு மேலே இந்த திரைப்படங்கள் வெளியிட்டாலும் படத்தின் பல உச்சங்களை கொண்டு போகும் அளவுக்கு இந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு காவியமாக கருதப்படுகிறது. புரட்சித் தலைவர் அவர்கள் இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பார். செல்வி ஜெயலலிதா, லட்சுமி போன்ற அசோகன் பலர் நடிச்சிருந்தாலும் படத்தில் பல விதமான ட்விஸ்ட்டுகள் இருந்திருந்தாலும் படம் இன்று போல் அல்ல என்று போல் காண்பது போல ஒரு நிரந்தர ஒரு தீர்வாக அமைந்தது. 4K தரத்தில் 80-90 திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது. பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசு. இந்த திரைப்படத்தோட கலெக்ஷன் அப்ராக்சிமெண்ட்டாக 1 கோடி கிட்ட ரீச் பண்ணிடுச்சுங்க. குறைந்த விலையில் டிக்கெட் இருந்திருந்தாலும் 85 திரையரங்களும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்ட இடங்கள் எல்லா இடங்களிலுமே இந்த திரைப்படத்திற்கு ஒரு நல்ல வரவேற்பு தான் இருக்கிறது. இன்றும் மவுசு குறையாமல் இருப்பது காரணம் என்னவென்றால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே 4K தரத்தில் அவங்களோட ரசிகர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. தலைவர் மறைந்தாலும் கூட அவரோட பல திரைப்படங்களை 4K தரத்தில் டிஜிட்டல் முறையில் சூப்பரான பிரிண்டுங்க. நீங்கள் இப்போ புதிய திரைப்படத்திற்கு எப்படி பயோஸ்கோப் முறையில் எடுத்து எப்படி இந்த ட்ரோன் மூலம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதனால் 4K தரத்தில் வெளியிடப்பட்ட இந்த திரைப்படம் அதிக லாபத்தை எடுத்து விட்டது. இருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பல திரையரங்கில் அதிக நாட்கள் ஓட வேண்டும் என்பது தான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். மற்ற திரைப்படங்களோட கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தும். குறிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மாட்டுக்கார வேலன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படமாக இருக்கிறது. குறிப்பாக நம்மளோட கனவுகள் நினைவாகும் அளவுக்கு ரசிகரோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறார்கள். 1 ஷோ 2 ஷோ 3 ஷோ 4 ஷோ போட்டு எடுத்த திரையரங்களை பார்த்திங்கன்னா 1 ஷோ ரெகுலராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே வசூல் ரீதியாக நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுத்தது. பெங்களூர்லேயும் இந்த திரைப்படம் சக்கப்போடு போட்டுக்கிறது. இதனைத் தொடர்ந்து மற்ற புரட்சித் தலைவரோட திரைப்படங்களும் ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக ரீரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட எதிர்பார்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே போல் எதிர்பார்ப்புகள் சூப்பராக இருக்கும். பொதுவாக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை கொடுக்க போகிறது. நாம் எதிர்பார்த்த அளவு இந்த திரைப்படம் கொடுத்திருக்கிறது. மற்ற திரைப்படங்களாம் வசூல் கொஞ்சம் கம்மியாக கொடுத்திருந்தாலும் தலைவருக்கு இணையாக எந்த ஒரு திரைப்படமும் வராதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாட்டுக்கார வேலன் இன்றும் பேசப்படும் அளவுக்கு செம்ம கலெக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கு. நாம் எந்த அளவுக்கு நினைவுகள் ஊட்டுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்தோட எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சித் தலைவர் அவர்களின் மாட்டுக்கார வேலன் 70 திரையரங்கை தாண்டி 50 திரையரங்களை இப்போ போயிட்டுருக்கு. குறிப்பாக உங்கள் ஊர்களில் இந்த திரைப்படங்கள் எந்தெந்த தேட்டரில் எங்கே ஓடுன்னு சொல்லி பாருங்கள். நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தாங்க கொடுத்துருக்கு. படத்தில் எல்லா பாடல்களுமே திரும்ப ரசிக்கும் அளவுக்கு குழந்தைகள் முதல் இப்போ இருக்க 2K கிட்ஸ் வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு நினைவான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக்க வேண்டும் என்று ரசிகரோட பூர்த்திகள் இருந்திருந்தாலும் குறிப்பாக வெறும் கலக்கும் அளவுக்கு நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு. நம்மளோட பொருளாதார ரீதியில் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் நல்ல வெள்ளி விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கிட்டு திரைப்படம். இப்போவும் இந்த திரைப்படம் 200 நாள் தியேட்டரில் ஓடி நல்ல ஒரு வெற்றிகள் காண வேண்டும் என்பது தான் எல்லாரோட நோக்கமும் இருக்கிறது. குறிப்பாக உங்களோட நோக்கங்கள் எப்படி இருக்கிறதோ அதே போலவே இந்த திரைப்படத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்பது தான் நம்மளோட கருத்துக்கள் இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக மாட்டுக்கார வேலன் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த தேட்டரில் ஓடுன்னு சொல்லி தினம் அப்டேட் கொடுத்துருக்கோம். பொதுவாக கொஞ்சம் தேட்டரை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படம் மற்ற ஊர்களிலும் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்கள் ஊர்களில் எந்த தேட்டரில் ஓடுன்னு சொல்லி பாருங்கள். தினமும் நம்ம மாட்டுக்கார வேலன் திரைப்படம் எங்கெங்கே ஒரு தேட்டரில் ஓடினா கூட தினம் ஒரு அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். பொதுவாக நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருங்க. ரெகுலராக கொஞ்சம் பாருங்கள். புரட்சித் தலைவர் மாட்டுக்கார வேலன் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது வசூல் ரீதியாக.